அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் என்ற இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இசை உலகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரெட்டையர்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஹிந்தியில கல்யாண்ஜி ஆனந்த்ஜி, லக்ஷ்மிகாந்த் பியாரிலால், சங்கர் ஜெய்கிஷன், நதீம் ஸ்ரவன் இப்படி சொல்லலாம். தமிழ்ல மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி, கன்னடத்தில் ராஜன் நாகேந்திரா, தெலுங்குல ராஜ்கோட்டி, இப்படி பல ரெட்டையர்கள் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெட்டையர்கள் வந்து மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய சிஷ்யர்கள், மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளைகள், கவிஞர் மற்றும் தேவரால இந்த திரையுலகுக்கு அறிமுகமானவங்க. அவர்கள் தான் இன்னிசை வேந்தர்கள் சங்கர் கணேஷ். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தாமணி ராமசாமி ஐயர் சுப்ராமன், சி.ஆர். சுப்ராமன், இவர் வந்து பல அற்புதமான பாடல்களை கொடுத்த ஒரு இசையமைப்பாளர். இவருடைய தம்பி தான் சங்கர். சி.ஆர். சுப்ராமன் 36 வயசுல வந்து இறந்துடுறாரு. அவர் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா சங்கருக்கு வந்து 10 வயசு. மயிலாப்பூர் திண்ண பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கும் பார்த்தீங்கன்னா சுப்ராமன் மாதிரியே மியூசிக்கில் வந்து ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கு. குருவாயூர் பொன்னம்மாட்ட பாட்டு கற்றுக்கிறாரு. அதே போல் எஸ்ஜி கிட்டப்போட தம்பி எஸ்ஜி காசி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனியம் கற்றுக்கிறாரு. அதே போல் டேனியல் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து பியானோ கற்றுக்கிறாரு. இப்படி இசையோடையே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் சங்கர் அவர்கள். சங்கரோட அப்பா ராமசாமியால் வந்து ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா குடும்பம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சங்கரை கூட்டிகிட்டு நேராக ரேவதி ஸ்டுடியோக்கு போகிறாரு. அங்கே தங்கப்புதுமை படத்தோட ரெக்கார்டிங் நடந்துட்டுருக்கு. மெல்லிசை மன்னர்கள் இசை. மெல்லிசை மன்னர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி.ஆர். சுப்ராமனோட சிஷ்யர்கள். அவர் வந்து இறந்தபோது அவர் முடிக்காமல் வச்சிருந்த படங்கள் எல்லாம் இவங்க தான் முடிச்சு கொடுக்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, ராமசாமி வந்து சங்கரை கூட்டிகிட்டு அங்கே போய் அவரை பார்க்குறாங்க. பார்த்து மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன்கிட்ட குடும்ப நிலைமையெல்லாம் எடுத்து சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே மெல்லிசை மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சங்கரை கூப்பிட்டு தன்னோடு வச்சுட்டு அவருக்கு ஒரு ஹார்மோனியத்தை வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்து மியூசிக்கை பற்றி பல விஷயங்களை வந்து சங்கருக்கு கற்றுக் கொடுக்குறார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். இப்போ கணேஷோட விஷயத்துக்கு வருவோம். அவருடைய அப்பா பேர் வந்து சின்னசாமி, அம்மா பேர் சுந்தராம்பாள். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பாட்டில் ஆர்வம் அதிகம். அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன்கிட்ட பாடி காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போய் மெல்லிசை மன்னர்கிட்ட இவரை அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, மெல்லிசை மன்னர் வந்து ஒரு பாட்டு பாடியாட்ட சொல்கிறாரு. உடனே கணேஷ் என்ன பண்ணுறாரு, தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்தில் வர அமுதும் தேனும் எதற்கு அந்த பாட்டை வந்து பாடுறாரு. இவர் பாடுறதை கேட்டு ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிறவங்க பூரா சிரிக்கிறாங்க. அவங்க வந்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. ஆனால் அது வந்து கணேஷ்க்கு தெரியல. தன்னை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் நல்லா பாடுறாரு. ஃபுல் பாட்டையும் கேட்டுட்டு எம்எஸ்வி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ போய் வந்து நல்லா மியூசிக் கற்றுட்டு வா தம்பி அப்படிங்கிறாரு. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஸ்கூலில் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா மேஜையில் தாளம் போட்டுகிட்டே பாடுவார், நோட் புக்கில் தாளம் போடுவார். இப்படி வந்து இவருக்கு தாளத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். சி.ஆர். கோபாலகிருஷ்ணன்கிட்ட டோலக்கும் பேங்குஸும் கற்றுக்கிறாரு. கணேஷோட அப்பாவுக்கு வந்து இசையமைப்பாளர் ஜி.கே. வெங்கடேஷ் வந்து ஃப்ரெண்டு. அதனால் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவருடைய ஆர்கெஸ்ட்ராவில் கணேஷை சேர்த்து விடுறாரு. கணேஷ் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இந்த பாசமலர் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மெல்லிசை மன்னரோட ட்ரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரிதம் பிளேயர் வந்து இறந்துடுறாரு. உடனே அவருக்கு வந்து இம்மீடியட்டாக ஒரு ரிதம் பிளேயர் தேவைப்படுறாரு மெல்லிசை மன்னருக்கு. ஸோ ஜி.கே. வெங்கடேஷ் என்ன பண்ணுறாரு, கணேஷை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா வாரா என் தோழி வாராயோ அந்த பாட்டு ரெக்கார்டிங் நடந்துட்டுருக்கு. அப்போ கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த பாட்லேருந்து வந்து கணேஷ் வந்து மெல்லிசை மன்னரோட ஆர்கெஸ்ட்ராவில் சேர்றாரு. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி சேர்றதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே அடிக்கடி மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் வீட்டு வாசலில் போய் நிற்பாங்க, அவர்கிட்ட சான்ஸ் கேட்பாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்துட்டு பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு போயிடுவார். இவங்களும் 2 பேரும் என்ன பண்ண ஆசைப்படுறாங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் மெல்லிசை மன்னரோட ட்ரூப்பில் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது வந்து சங்கருக்கு அவங்க அப்பா மூலமாக நடக்குது, கணேஷ்க்கு வந்து ஜி.கே. வெங்கடேஷ் மூலமாக நடக்குது. இவங்க 2 பேரும் மெல்லிசை மன்னரோட ட்ரூப்பில் ஒன்றா இருக்காங்க.
மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன்ட்ட சங்கர் ஹார்மோனியம் வாசிக்கிறாரு, கணேஷ் பேங்கூஸ் வாசிக்கிறாரு. நீங்கள் சர்வர் சுந்தரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்ன அழகிய முகம் பாட்டு வரும். அதில் வந்து மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ட்ரூப்பை வந்து கண்டக்ட் பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னா கணேஷும் அந்த சீனில் இருப்பார். அவர் வந்து பேங்கூஸ் வாசிச்சுட்டு இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சங்கருக்கும் கணேஷ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சங்கர் வந்து இயற்கையிலேயே ரொம்ப அமைதியானவர். கணேஷ் வந்து ரொம்ப கலகலப்பானவர். சங்கர் வந்து நல்லா செக்கச்செவேல்னு இருப்பார், கணேஷ் கருப்பு. இப்படி இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரையும் யார் ஒன்று சேர்த்தாங்க அப்படின்னா, பத்திரிகையாளர் மதியொலி சண்முகம் ஒன்று சேர்த்துறாரு. அவர் வந்து தன்னுடைய பத்திரிகை வளர்ச்சிக்காக ஒரு கச்சேரி நடத்துகிறாரு. அதில் சங்கர் கணேஷை சேர்த்து புதிய இரட்டையர்கள் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாரு. மதியொலி சண்முகத்தோட கதவசனத்தில் பஞ்சவர்ணாசலம் பாடல் எழுத பாடி பறந்த குயில் அப்படின்னு ஒரு நாடகம் போடுறாரு. அந்த நாடகத்துக்கு வந்து சங்கர் கணேஷ் தான் மியூசிக். அதில் ஒரு 2 பாட்டு, ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த விஷயம் வந்து கவிஞர் கண்ணதாசனுக்கு தெரியுது. ஏன்னா பாட்டு வந்து பஞ்சவர்ணாசலம் எழுதிட்டார் இல்லையா. ஸோ வந்து சங்கர் கணேஷை பற்றி கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு அவர் வந்து ரெட்டையர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த டைமில் வந்து நகரத்தில் திருடர்கள்னு ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காரு. அந்த படத்தில் வந்து கவிஞர் கண்ணதாசன் ஒரு பார்ட்னர், ஹீரோ ஜெய்சங்கர், ஒளிப்பதிவு டைரக்ஷன் ஜி.ஆர். நாதன். அந்த படத்துக்கு தான் முதலாக சங்கர் கணேஷ் இசையமைக்கிறாங்க. 2 பாடல்கள் பதிவு பண்ணுறாங்க. பழுத்து வரும் பழம் பழம் சுவைத்து விட்டால் சுகம் சுகம்னு ஒரு பாட்டு. படம் ஒரு 5000 அடி வளருது. அப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த படம் அப்படியே நின்றுடுது, ட்ராப் ஆகிடுது. சங்கர் கணேஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னடா இது முதல் பட வாய்ப்பு கிடைக்குது, அந்த படமும் நின்றுடுச்சுன்ட்டு நேராக கவிஞர் கண்ணதாசன்ட்டே போகிறாரு. நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே கவிஞர் கண்ணதாசன் என்ன பண்ணுறாரு, நேராக இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு தேவர்கிட்ட போகிறாரு. தேவர்கிட்ட போனோடனே தேவருக்கு வந்து எப்போவுமே வந்து கவிஞர்னா ரொம்ப மரியாதை அதிகம். வாங்க கவிஞரே அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்கள் படத்தில் வந்து இந்த பசங்களுக்கு வாய்ப்பு தரணும் மியூசிக் போட அப்படின்னோடனே தேவர் வந்து 2 பேரையும் ஏற இறங்க பார்க்குறாரு. பார்த்துட்டு இவங்களுக்கா வாய்ப்பு தரணும், என் படத்துக்கு யார் மியூசிக் போடுறாங்க தெரியுமில்ல, கேவி மகாதேவன், திவாகர் இவங்களாம் போட்டுட்ருக்காங்க, அந்த இடத்துல இவங்களுக்கு தரணுமா அப்படின்ட்டு தூ அப்படின்னு துப்பிடுறாரு. அப்புறம் வந்து கவிஞர் கண்ணதாசன் என்ன பண்ணுறாரு, இவங்க 2 பேரோட திறமையும் வந்து எடுத்து சொல்கிறாரு. ஏன்னா சாங் ரெக்கார்டிங் அவர் பார்த்துருக்காரு இல்லையா. இவங்க 2 பேரோட திறமையை சொன்ன பிறகு தேவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, இந்த மாதிரி துப்பிட்டோமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அவருடைய மகராசி படத்தில் ஒரு சான்ஸ் தராரு. மகராசி படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ரவிச்சந்திரன், ஹீரோயின் ஜெயலலிதா. அதில் ஒரு பாடல் பதிவு பண்ணுறாங்க. ஏற்கனவே நகரத்தில் திருடர்களில் ஒரு மெட்டு போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதே மெட்டில் வந்து வாழ்வில் புது மனம் மனம் வந்ததம்மா சுகம் சுகம்னு ஒரு பாட்டு டிஎம்எஸ் பி சுசிலா பாட ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். வாழ்வில் புது மனம் மனம் வந்ததம்மா சுகம் சுகம். மகராசி படத்தில் இன்னொரு டுயட் டிஎம்எஸும் சுசிலாவும் பாடியிருப்பாங்க. பேசி பேசியே பொழுதும் சாய்ந்தது போதும் போதும் அம்மம்மா அம்மம்மான்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டும் ஹிட் ஆச்சு. இந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பாட்டு ஞாபகம் வந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க. பேசி பேசியே பொழுதும் சாய்ந்தது போதும் போதும் அம்மம்மா அம்மம்மா. இந்த பதிவுல வந்து சங்கர் கணேஷ் அவர்கள் வந்து எப்படி இசையமைக்க வந்தாங்க, அவங்க எப்படி இசையமைப்பாளர்கள் ஆனாங்க, அவங்களுடைய இளமை வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.